ஹலோ நண்பர்களே! இன்னைக்கு நாங்க எங்க வீட்ல இந்த வருஷம் பொங்கல் எந்த மாரி செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். வேற எங்க தெருவுல நடந்த விளையாட்டு போட்டி இந்த மாரி இதெல்லாம் தான் வீடியோல கேப்சர் பண்ணி வச்சிருக்கேன். பொங்கல் விலாகா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ ஃபுல்லா பாருங்க. சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க. என்னோட சேனல புதுசா யாரும் பார்க்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு வழியா பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முந்தின நாள் நைட்டு வாசல்ல வேற காம்பவுண்டுக்குள்ளன்னு எல்லா இடத்துலயுமே கோலம் போட்டு வச்சுட்டோம். வாசல்ல மட்டும் கலர் பொடி போட்டு கோலம் போட்டு வச்சிருந்தோம். கோலம் போட்ட வீடியோலாம் நான் ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன். நான் கோலம் போட்டது வேற என்னோட தங்கச்சின்னு கோலம் போட்டதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அத நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். நாங்க பொங்கலுக்கு 2 பானையில பொங்கல் வைப்போம். ஒரு பானையில சக்கரை பொங்கல் வைப்போம். இன்னொரு பானையில வந்து வெண்பொங்கல் வைப்போம். அம்மா வீட்லலாம் ஒரு பானையில தான் பொங்கல் வைப்பாங்க. ஆனா என்னோட மாமியார் வீட்ல தான் 2 பானையில பொங்கல் வைக்கணும்னு சொல்லி தந்தனால அதையே நானும் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அந்த 2 பானையில பொங்கல் வைக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா, எனக்கு இந்த மண் அடுப்புல ஒரு பானையில சோறு பொங்கணும்னு சொன்னாலே, இல்ல ஒரு வெந்நீ போடணும்னு சொன்னா கூட நான் மூக்கால அழுவேன். என்கிட்ட இந்த பொங்கல் அன்னைக்கு 2 பானையில பொங்கல் வைக்கணும்னு சொன்னா, அது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஆனாலும் நெறைய ஸ்ட்ரகுளுக்கு அப்புறமா இந்த பொங்க பானை பொங்கும்போது அவ்வளோ ஹேப்பியா இருக்கு. ஏன்னா, இந்த பானை பொங்க கொஞ்சம் டைம் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன பானை அது சீக்கிரமா பொங்கி முடிச்சுட்டு, கொஞ்சம் ரெடி ஆகுற கண்டிஷன்ல இருந்து, இந்த பானை கொஞ்சம் லேட் ஆகி தான் பொங்கிச்சு. அதனால தான் ரொம்ப கஷ்டமா இருந்து. தீ வேற அன்னைக்கு காத்துல அணைஞ்சு அணைஞ்சு போய்க்கிட்டே இருந்து. அதனால கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருந்து, "ஐயய்யோ! என்னடா ரொம்ப லேட் ஆகிக்கிட்டே இருக்கே!" அப்படிங்கிற மாரி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறமா நல்லபடியா பொங்கி சாமிலாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் சந்தோஷமா இருந்து, "எப்பா எல்லாம் நல்லபடியா கரெக்டான டைமுக்கு செஞ்சுட்டோம்ப்பா" அப்படிங்கிற மாரி தான் இருந்து. அப்புறம் எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறமா சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு, பூஜை ரூம்லயும் சாமி கும்பிட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போகணுன்ட்டு இருந்தோம். ஏன்னா, இந்த வருஷம் அங்க விளையாட்டு போட்டி வச்சு நடத்துறாங்க. இது 2வது வருஷம். போன வருஷம் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருந்தாங்க. இது 2வது வருஷம். பையன் ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தான்ல, அது கூட எங்க தெருவுல உள்ள பசங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த வருஷம் பொங்கலுக்கு பசங்க எல்லாருமே ட்ரெஸ் எடுத்திருந்தாங்க. பொண்ணுங்களுமே எடுப்பாங்க. நாங்க எல்லா வருஷமும் சுடிதார் எடுப்போம். ஆனா, இந்த வருஷம் நான் எடுக்கல. அதனால பையனுக்கு மட்டும் இந்த வருஷம் எடுத்திருந்தோம். சாமிலாம் கும்பிட்டுட்டு நாங்க எங்க வீட்டுக்கு இங்க விளையாட்டு போட்டி பார்க்கறதுக்கு அம்மா வீட்டுக்கு வரும்போதே அங்க விளையாட்டு போட்டிலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரன்னிங் ரேஸ் தான் ஃபர்ஸ்ட் வச்சிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் சின்ன பசங்களுக்கு இந்த பாட்டில்ல தண்ணி வச்சு ஊதுறது இந்த மாரிலாம் நெறைய கேம்ஸ் வச்சிருந்தாங்க. இந்த போட்டி சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வச்சிருந்தாங்க. நாங்களுமே சேர்ந்துருந்தோம். ஆனா நான்லாம் தோத்துட்டேன் இந்த போட்டியில. பால் மெதுவா ஊதணும் போல இருக்கு. நான் கொஞ்சம் ஸ்பீடா ஊதுனேன். அது வெளிய வந்து விழுந்துட்டு. அப்புறம் நெறைய கேம்ஸ் வச்சிருந்தாங்க. ஒண்ணொன்னா இருந்து விளையாண்டுட்டு இருந்தோம். இந்த பாட்டில்ல நீர் இறைத்தல் இந்த மாரிலாம் வச்சிருந்தாங்க. பாட்டில்ல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி கோரி கொண்டு ஊத்துறது. அத நான் தனியா நின்னா கூட ஊத்தியிருப்பேன் போல. என் கூட வந்து ஒண்ணு பக்கத்துல நின்னுச்சு. அது தோத்ததுங்கானாலும் என்னையும் தோக்க வச்சுட்டு, அப்புறமா என்ன இந்த பைக் ஸ்லோ ரேஸ் வச்சிருந்தாங்க. பைக்க ஸ்லோவா ஓட்ட சொன்னா ஸ்பீடா ஓட்டுறது, இந்த மாரிலாம் நெறைய ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா ஜாலியா இருந்து பொங்கல் 2 நாள் வந்து நெறைய விளையாட்டு போட்டி இந்த மாரி வச்சுட்டு இருந்தனால, அப்புறம் ஒரு 2 மணிக்கெல்லாம் நல்லா பசி வந்துட்டு, அப்புறம் இன்னைக்கு ஒரு அக்கா வீட்ல தான் சாப்பாடு. அங்க போயிருந்தேன். சாப்பாடு சூப்பரா இருந்தது. நீங்கலாம் நெனைக்கலாம், என்ன ஏதா ஃபங்ஷன்னாலே ஒண்ணு அம்மா வீட்டுக்கு போயிருத, இல்லன்னா சாப்பிடறதுக்கு, இல்லன்னா ஏதோ அக்கா வீட்ல போய் சாப்பிடுற அப்படின்னு. ஏன்னா, என் வீட்ல நான் சமைக்க மாட்டேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் வெளியூர்ல இருக்காங்க. அவங்க ஊர்ல இல்லங்கனால சமைக்கலையான்னு கேட்டா, கண்டிப்பா எனக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல, மனசு வரல. ஹஸ்பண்ட் வெளியூர்ல இருக்கும்போது, இங்க எதுவுமே செய்ய தோணாது. ஆனாலும் பிள்ளைங்களுக்காண்டி மட்டும் தான் எல்லாமே பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற மாரி பண்ணிட்டு இருக்கமே தவிர, இந்த சாப்பாடு பண்றதுல அது இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. ஏன்னா, என் தங்கச்சியும் வெளியூர்ல இருந்து அம்மா வீட்டுக்கு வந்துருவா. அம்மா வீடும் பக்கம் தான். அதனால அப்படியே போயிட்டுருக்கு. ஆனா, இவங்க அப்பா ஊர்ல இருந்தாங்கன்னா, நான் அங்க அப்படி போமாட்டேன். நாங்க எங்க வீட்ல எல்லாமே பண்ணிட்டு, இங்க அப்படி பண்ற மாரி இருக்கும். நீ நெக்ஸ்ட் இயர் அவங்க கண்டிப்பா பொங்கலுக்குலாம் ஊருக்கு வந்துருவேன்னு சொல்லியிருக்காங்க. வந்தாங்கன்னா கண்டிப்பா எங்க வீட்ல வச்சு செலிப்ரேட் பண்றேன். ரொம்ப வருஷம் ஆயிட்டு ஃபேமிலியா ஒரு ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ணி, இந்த மாரி ஒரு பொங்கல், தீபாவளி செலிப்ரேட் பண்ணி அதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆயிட்டு. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் கண்டிப்பா ஊருக்கு வருவேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு ஃபேமிலியா ஒரு ஃபங்ஷன் போகி இதெல்லாம் பண்ணணும்னு ஆசையா தான் இருக்கு. பார்ப்போம். நடக்கும்போது கண்டிப்பா உங்ககிட்டயும் அத நான் ஷேர் பண்றேன். 2 நாள் போட்டி நடந்து, ஃபர்ஸ்ட் நாள் வந்து கொஞ்சம் போட்டி தான் வச்சாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு 7 மணிக்கெல்லாம் கலை நிகழ்ச்சி மாரி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு எதுக்குமே போகல. இந்த விளையாட்டு போட்டி பார்த்துட்டு வீட்ல போய் கிளம்பி ரெடி ஆகி வா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் வீட்ல வந்து நல்லா தூங்கிட்டேன். எனக்கு இந்த வருஷம் பொங்கல் இந்த மாரி தான் போச்சு. சந்தோஷமாவும் இருந்து, கவலையாவும் இருந்துச்சு. நெறைய வேலையும் இருந்துச்சு. எப்படியோ நல்லபடியா பொங்கல் கொண்டாடி முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல கிச்சன் கிளீனிங் வீடியோ இந்த மாரி பொங்கல் கிளீனிங் வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கேன். அத அப்லோட் பண்றேன். பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.